அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, குரு பயிற்சி பலன்கள் 2017 செப்டம்பர் 11 இருந்து அக்டோபர் 11 2018 வரை. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சனியோட ஆதிபத்தியம் கொண்ட ராசி மகர ராசி. அதுக்கு குரு பகவான் 3 மற்றும் 12ஆம் பாவங்களுக்கு ஆதிபத்தியம் வகிக்கிறாரு. 3 மற்றும் 12ஆம் ஆதிபத்தியங்களுக்கு ஆதிபத்தியம் வகிக்கிறதுனால குரு பகவான்கிறது ஜன்ன ஜாதகத்தில் நீச்சம் அடைஞ்சிருக்கிறதுங்கிறது இல்லை மறைஞ்சிருக்கிறதுங்கிறது ஒரு நல்ல நிலையாக இருக்கும். அப்படிப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவான் மகர ராசிக்கு முழு சூப்பர், குரு அசூப்பர்னு தான் சொல்லணும். அந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் 10வது இடத்துக்கு குரு வராரு. தொழில் ஸ்தானத்தில் குரு நிற்கிறதுங்கிறது, தனிச்சு நிற்கிறதுங்கிறது நல்லது கிடையாது. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும். ஏன்னா அந்தணன் தனிச்சு ஒரு பாவங்களை நிற்கும் போது அந்த பாவத்தை கெடுக்குங்கிறது விதி. பார்க்குற பாவங்கள் சுபிச்சமாகுங்கிறது விதி. அதனால 3 மற்றும் 12ஆம் ஆதிபத்தியம்னு பார்க்கும்போது ஒருத்தரோட தைரிய வீரியஸ்தானம், அது மட்டும் இல்லாமல் அயன சயனஸ்தானம், வெளிநாடு வெளியூர் பிரயாணம் மற்றும் மோட்சஸ்தானம்னு சொல்லக்கூடியது இந்த 12ஆம் பாவம். இந்த 3ஆம் பாவத்துக்கு இந்த ஆதிபத்தியம் வகிக்கிற அந்த குரு பகவான் 10ல் வந்திருக்காரு. அவரோட செயல்பாடை நம்ம பார்ப்போம். 10வது இடத்துல உட்காந்துருக்க குரு பார்த்தீங்கன்னா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சில இடையூறுகளை கொடுக்கும். ஜாப்ல சில பிரச்சனைகள் உண்டு பண்ணும். உங்கள் மேனேஜ்மெண்ட் லெவலில் இருக்கிறவங்க உங்களை ஜாஸ்தி ப்ரெஷரைஸ்ட் பண்ணுறது, ஜாஸ்தி நம்ம வேலை செய்யலை, இல்லை நம்ம வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு தெரியாமல் போகிறது. நம்ம வேலை செஞ்சுட்டு இருப்போம், அவங்க அவங்களோட கண்ணில் நம்ம தென்படாமல் போகிறது. அதனால சில கெட்ட பேறுகள் உண்டாகிறது, இல்லை இடத்த விட்டு இடத்த மாறிக்கிட்டே இருக்கிறது, தொழில் சம்பந்தப்பட்ட ரீதியான சில மாற்றங்கள் ஏற்படுத்துறது. இது எல்லாமே குரு 10ல் இருக்கும்போது சில தொழில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இடையூறுகள்லாம் பண்ணும். ஒரு விஷயத்த நம்ம பண்ணோன்னா அந்த செயல்பாடுகள் டக்குன்னு சக்ஸஸ் ஆகாது. கொஞ்சம் இழுத்து இழுபறி நிலையில தான் கொண்டு போய் நமக்கு சக்ஸஸ் கொண்டு வந்து விடும். அப்படிப்பட்ட குரு பகவான் 2வது இடத்த பார்க்குறாரு. 2வது இடத்த பார்க்குறது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். இந்த விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அதனால குடும்பத்தோட சப்போர்ட்டுங்கிறது நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும். குடும்பத்து மூலியமா உங்களுக்கு இல்லை மனைவி மூலியமாக உங்களுக்கு ஜாஸ்தி இன்கம் வர்றது, இல்லை பணம் வர்றதுங்கிறது, குடும்பத்தில் ஜாஸ்தி புழக்கம் இருக்கிறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்த குரு பார்க்கறதுங்கிறது சுகஸ்தானத்தை குருவை பார்க்குறாரு. நல்லா சுகபோகமான வாழ்க்கைகள்னு சொல்லக்கூடிய நல்ல தூக்கம் வரும். ஒரு எந்த ஒரு பெரிய விஷயங்கள் நடந்தாலும் வரி பண்ணிக்க மாட்டீங்க. பெருசாக ஓகே ரைட் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பீங்க. இந்த டைமிங்கில் வீடு கட்டணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க டக்குன்னு ஒரு கல் எடுத்து வச்சிங்கன்னா வீடு கட்டுறதுங்கிறது படப்படன்னு உங்களுக்கு ஏற்படும். ஏதாச்சும் வாகனம் வாங்கிறது அந்த மாதிரியாக யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதுக்காக முயற்சிகள் எடுக்கும்போது டக்குன்னு உங்களுக்கு அமைஞ்சிடும். ஆனால் 6ஆம் இடத்த குரு பார்க்குறதுங்கிறது கொஞ்சம் பாதகமான அமைப்பு தான். ஏன்னா எதிரிஸ்தானத்தை குரு பார்க்கும்போது நம்ம ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நண்பனும் நம்ம ஜாதகத்தில் தான் இருக்கான், எதிரி நம்ம ஜாதகத்தில் தான் இருக்கான். நம்ம எதிரி யார் முடிவு பண்ணுறதுங்கிறதுனா நம்மளோட 6ஆம் பாவம் தான் முடிவு பண்ணுது. உங்கள் லக்னம் வலுவாக இருக்குதா, எதிரிஸ்தானம் வலுவாக இருக்குதான்னு பார்க்கணும். 6ஆம் இடம் வலுவாக இருந்துச்சுன்னா அவன் நம்மளை தூக்கி சாப்பிட்டு போயிடுவான். நம்ம லக்னம் வலுவாக இருந்துச்சுன்னா நம்ம எதிரியை நம்ம தூக்கி சாப்பிட்டு போயிடலாம். ஆனால் குரு சுபகிரகம், அவர் எந்த பாவத்தை பார்க்குறதா இருந்தாலும் நல்லா வளர்த்து விட்டுருவார். அதனால் 6ஆம் பாவத்தை தடவை பார்க்குறது விட்டு எதிரிகளை வளர்த்து விடுவார் உங்களுக்கு. மற்றும் கொஞ்சம் சுப செலவுகளுக்காக நீங்கள் கடன் வாங்குற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் கொஞ்சம் ஏற்படும். 4ஆம் பாவத்தை வேற 10ஆவதுக்கு பார்க்குறது விட்டு வீடு கட்டுறேன், வீடு இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு பட்டுன்னு ஜாஸ்தி கடனை வாங்கிடாதீங்க. கொஞ்சம் லிமிட்டடாக பார்த்து கடன் வாங்குங்க. பேங்க்லலாம் இந்த டைம் நீங்கள் அப்ரோச் பண்ணியிருந்தீங்க பேங்க் லோனுக்காக அப்படின்னா பட்டுன்னு சேங்ஷன் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் கல்வி ஸ்தானம்னு குறிக்கக்கூடியதும் 4ஆம் பாவம் தான். உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டயத்தில் டக்குன்னு உங்களுக்கு
உங்களுக்கு இந்த முயற்சி நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான பணம் வர்றதுங்கிறது வந்துட்டு இருக்கும். நீங்கள் நினச்ச கோர்ஸ் அதெல்லாம் நீங்கள் எடுக்கணும், அப்படி எந்த கோர்ஸ் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சாலும் அது உங்களுக்கு கிடச்சிரும் வந்துட்டு. அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர் தொழிலில் ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நல்ல ஒரு காலம்னே சொல்லலாம். வந்து கொஞ்சம் ஒர்க் ரீதியாக ப்ரெஷரைஸ்டாக இருந்தாலும் 4ஆம் பாவத்தை உருவாக்குறதுனால கொஞ்சம் ஹையர் ஸ்டடீஸ் வந்துட்டு பண்ணலாமா, பண்ணிட்டு நம்ம மேற்கொண்டு படிச்சுட்டு இதை விட ஒரு பெட்டர் ஜாபுக்கு போகலாமா அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டைமிங்கிறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போதைக்கு ஒரு ஒர்க்கு பார்த்துட்டே இருப்பாங்க, அதில் அவங்களுக்கு கொஞ்சம் ஈடுபாடு ஜாஸ்தி இல்லாமல் போகும். இதை விட ஒரு பெஸ்ட் ஒர்க்கு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு இந்த எதுவும் எக்ஸாமுக்கு, கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது, ஐஏஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறது, பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரியாக பண்ணிட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இந்த குரு பேச்சில் டக்குன்னு ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தி உங்களுக்கு அந்த ஜாப் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைங்கிறது ரொம்பவும் ஜாஸ்தியாக இருக்குது. மற்றும் மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் தனுஷ ராசிக்கு வர்றதுங்கிறது ஒரு லெவலுக்கு சின்னதாக கொஞ்சம் பாதகமான அமைப்பு தான் வந்து. மற்றும் ராகு கேது பயிற்சி கொடுக்குறது, கேது பகவான் வந்துட்டு ராசியில் வர்றதுங்கிறது கொஞ்சம் கெடுதலான அமைப்பு தான். ஏன்னா கேது பகவான் வந்து எது பண்ணாலும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி விடுவார். எது நீங்கள் போட்டாலும் நீங்கள் பிரேக் அடிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் வந்துட்டு. ஆனால் 12ஆம் பாவத்துக்கு சனீஸ்வர பகவான் வர்றதுங்கிறது ஒரு லெவலுக்கு நல்லது. ஏன் அப்படின்னா அதாவது நீங்கள் ஜாஸ்தி படிப்பீங்க வந்துட்டு, படிக்கிறதுனால தூக்கம் கொஞ்சம் கெட்டு போகும் வந்துட்டு. அதனால் கொஞ்சம் தூக்கம், கண் வலிக்கிறதுலாம் ஜாஸ்தியாகும். உடம்புக்கு எடுத்துக்காமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆனால் நீங்கள் ஸ்டடீஸில் நீங்கள் வந்துட்டு கான்சன்ட்ரேஷன் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும் வந்து. ஆனால் கொஞ்சம் விரயங்கள்ங்கிறது வந்துட்டு கொஞ்சம் ஸ்டாப் ஆகும் 12ஆம் பாவத்தில் போயிட்டு சனி உட்கார்றதுனால. அதனால் கொஞ்சம் நல்லபடியான அமைப்புன்னு தான் சொல்லலாம். சனி பயிற்சி பற்றி தெரிஞ்சுக்கணும், ராகுக்கு எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த வீடியோவை பார்த்து அந்த பயிற்சிகள் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இருந்தாலும் குருவை மட்டும் தனித்து வச்சு நம்மளால் முழு பலனையும் சொல்லிட முடியாது. 9 கிரகங்களையும் வச்சு தான் சொல்ல முடியும். அதனால் மாத ராசி பலன்கள், வார ராசி பலன்கள் சொல்லும் போது அந்த டைமிங் சூரியனோட சஞ்சாரம், செவ்வாய், புதன், சுக்கிரனோட சஞ்சாரத்தெல்லாம் வச்சு சொல்லும் போது பலன்கள்ங்கிறது கொஞ்சம் துல்லியமாக இருக்கும். அதனால் அந்த மாத ராசி பலன்கள், வார ராசி பலன்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னமும் துல்லியமான பலன் உங்களுக்கு தெரிய வரும். நன்றி.